விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் தை மாதம் அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு நேற்று அதிகாலை மூலவர் அங்காளம்மனுக்கு பால், தயிர், இளநீர், தேன் உள்ளிட்ட பூஜை பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து அங்காளம்மனுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவர் அங்காளம்மனுக்கு பலவித மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார். அதனைத் தொடர்ந்து நேற்றிரவு 11:30 மணிக்கு மேளதாளம் முழங்க வடக்கு வாசல் வழியாக உற்சவர் அங்காளம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்துருளினார். அப்போது ஊஞ்சல் மண்டபம் எதிரில் இருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்காளம்மா தாயே அருள் புரிவாயே என கரகோஷத்துடன் அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து இரவு ஊஞ்சல் உற்சவம் முடிந்து அம்மனுக்கு தீபாராதனை நடைபெற்றது. இதையடுத்து உற்சவர் அங்காளம்மனை கோவில் மண்டபத்திற்கு கொண்டு சென்றனர். விழுப்புரம், கடலூர், சேலம், வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவுக்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் ஜீவானந்தம், அறங்காவலர் குழு தலைவர் மதியழகன், அறங்காவலர்கள் சுரேஷ், ஏழுமலை, பச்சையப்பன், சரவணன், வடிவேல், சந்தானம், மேலாளர் மணி உள்ளிட்ட கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் கோட்டத்தின் சார்பில் சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டன. காரைக்காலில் தை அமாவாசையை முன்னிட்டு கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் கோதண்டராமர் மற்றும் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தை அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ திரிநேத்திர தசபுஜ பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து தங்க கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து மூலவர் ஆஞ்சநேயருக்கு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. தை மாத அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ கோதண்டராமரையும் ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் வழிபட்டனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே கருப்பட்டி கிராமத்தில் வைகை ஆற்றின் கரையோரத்தில் சோழவந்தானிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வேணுகோபால் சுவாமி திருக்கோவில். சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிய மன்னர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவிலானது வைகை ஆற்றின் சீற்றத்தால் அப்போது நகரின் மையப்பகுதியில் இருந்த இந்த திருத்தலம் மேடான பகுதிக்கு பொதுமக்கள் நகர்ந்ததன் காரணமாக ஆற்றின் கரையோரம் அமைய வேண்டிய நிலை உருவானது. இந்நிலையில் 600 ஆண்டுகளாக கோவிலை யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் கடந்த 2000வது ஆண்டு கோவில் திருப்பணி வேலைகள் மற்றும் மராமத்து பணிகள் செய்யப்பட்டது. இந்நிலையில் கடந்த 25 ஆண்டுகளாக இந்த கோவிலின் வழியை கண்டுபிடித்து வழிபாடுகள் நடைபெற தொடங்கியது. அதன் பிறகு 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு அடுத்தடுத்து 2 கும்பாபிஷேகங்கள் நடத்தப்பட்டது. இருப்பினும் இந்த கோவிலுக்கு இன்று வரை நேரடியாக பாதை வசதி இல்லாததால் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் வருவதில் கடும் சிரமம் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக கோவிலின் 4 புறங்களிலும் புதர் மண்டி ஆபத்தான நிலையில் கோவிலின் வெளிப்பிரகாரம் காணப்படுகிறது. கோவிலுக்கு அருகில் உள்ள கோவில் கிணறு புதர்களால் மூடி ஆபத்தான நிலையில் காணப்படுகிறது. கோவிலின் உட்புறம் மட்டும் அர்ச்சகர் மற்றும் பணியாளர்களால் பராமரிக்கப்பட்டு தூய்மையான முறையில் காணப்படும் நிலையில் கருப்பட்டி கிராமத்திலிருந்து கோவிலுக்கு செல்லும் பாதை மிகவும் மோசமான நிலையில் பக்தர்கள் சென்று வர முடியாத நிலை இருப்பதால் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கையும் பொதுமக்களின் எண்ணிக்கையும் சொற்ப எண்ணிக்கையிலேயே காணப்படுகிறது. இருப்பினும் இந்த கோவிலின் உள்ளே வேணுகோபால் அருகில் நரசிம்மர் கோவிலும் மற்றும் துளசி மாடம், நவகிரகம், உள்கிணறு போன்றவை பாண்டிய மன்னர் காலத்து கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது. மேலும் குருவித்துறை அருகிலுள்ள சித்திரை ரத வல்லப பெருமாள் கோவிலும் இந்த கருப்பட்டி வேணுகோபால் கோவிலும் ஒரே காலத்தில் கட்டிடக்கலையில் உருவாக்கப்பட்ட கோவில் என்று இங்குள்ள ஆன்மீகவாதிகள் கூறுகின்றனர். இந்நிலையில் கருப்பட்டியில் உள்ள வேணுகோபால் சுவாமியின் மூலவர் அறையில் உள்ள பெருமாள் சிலை மீது வருடத்துக்கு 2 முறை சூரிய பகவானின் ஒளி மூலவர் பெருமாளின் பாதத்தில் பட்டு சிறிது சிறிதாக மேலே எழும்பி பெருமாளின் முகத்தில் பட்டு மறையும் அதிசயம் நடைபெறுவதாக இங்குள்ள ஆன்மீகவாதிகள் கூறி வந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை காலை 6:30 மணியளவில் கோவில் மூலவர் அறையின் அருகில் காத்திருந்த போது அந்த அதிசயத்தக்க நிகழ்வு நடைபெற்றது. சுமார் 7:40 மணியளவில் சூரிய பகவானின் ஒளி மூலவர் அறையில் உள்ள பெருமாளின் பாதத்தில் பட்டு சுமார் 20 நிமிடங்களுக்கு மேலாக சிறிது சிறிதாக பெருமாளின் முகம் வரை பட்டு ஒளிக்கீற்றாய் பக்தர்களுக்கு பரவசத்துடன் காட்சியளித்தது. இதுகுறித்து அங்குள்ள அர்ச்சகர் கிருஷ்ணன் கூறுகையில், பாண்டிய மன்னர் காலத்து கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இது என்பதில் ஐயமுமில்லை.
மூலவர் அருகிலுள்ள பெருமாளின் முகத்தில் சூரிய ஒளி படுமாறு 700 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டுள்ள இந்த கோவிலின் சிறப்பு இன்று வரை வெளி உலகத்திற்கு தெரியாமல் இருப்பது வேதனை என்று தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து அரசு துறை அதிகாரிகள், அறநிலைத்துறையினர் கோவிலை ஆய்வு செய்து கருப்பட்டி கிராமத்திலிருந்து கோவிலுக்கு வந்து செல்ல முறையான பாதை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். கோவிலின் தினசரி பூஜைகள் நடப்பதற்கு உண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். இந்த கோவிலின் பெருமைகள் பற்றி பொதுமக்களுக்கு தெரியும் வண்ணம் ஆங்காங்கே பேனர்கள் மூலமாக தெரியப்படுத்த வேண்டும். மேலும் கோவிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி கோவிலின் வெளிப்புறங்களில் உள்ள பகுதிகளை சீரமைக்கும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அதன் மூலம் பாண்டிய மன்னர் காலத்து இந்த கோவிலின் பெருமைகளை வெளி உலகிற்கு எடுத்துச் செல்லலாம். அதற்கு அதிகாரிகள் மற்றும் அறநிலைத்துறையினர் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். இந்த நூற்றாண்டில் காண கிடைக்காத இதுபோன்ற நூற்றாண்டு கடந்த கோவில்களை மீட்டெடுத்து நமது நாட்டின் தொன்மை மாறாத கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலையை உலகிற்கு எடுத்து செல்லும் பணிகளை அதிகாரிகள் முன்னெடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. பாண்டியர் காலத்து கட்டிடக்கலை என்பதற்கான மீன் சின்னம் பொறித்த கல்வெட்டு கோவிலில் உள்ளே இருப்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பரங்குன்றம் முருகனின் படை வீடுகளில் முதலாம் படை வீடாகும். இந்நிலையில் திருப்பரங்குன்றம் மலைமேல் உள்ள தர்காவிற்கு ஆடு கோழிகளை எடுத்து சென்ற விவகாரம் தொடர்ந்து அப்பகுதியில் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் பிரச்சனையில் தீர்வு வேண்டி காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணி சார்பில் காரைக்கால் அம்மையார் மணிமண்டபத்தில் கந்தசஷ்டி கவசம் பாடி முருகனிடம் தீர்வு வேண்டி பிரார்த்தனை செய்தனர். இந்து முன்னணி நகர தலைவர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற பிரார்த்தனை கூட்டத்தில் ஏராளமான இந்து முன்னணியினர் கலந்து கொண்டனர். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் திருவரமங்கை என்ற வானமாமலை நம்மாழ்வாரால் பாடல் பெற்றது. இது ஒரு சுயமைத்த தலமாகும். இத்தலத்தில் மட்டுமே சடாரியில் நம்மாழ்வார் அருள்பாலிக்கின்றார். சிறப்புகள் வாய்ந்த இந்த தலத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு பத்ர தீப திருவிழா கடந்த 3 தினங்கள் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பத்ர தீப திருவிழாவினை முன்னிட்டு நேற்று காலையில் மூலவர் தோத்தாதிரிநாதனுக்கு 1 கொட்டை எண்ணெய் காப்பு நடைபெற்றது. இரவில் திருக்கோவில் முழுவதும் 10,000க்கும் அதிகமான அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு ஜொலித்தன. உற்சவர் ஸ்ரீ வரமங்கா கோதா சமேத தெய்வநாயக பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் தங்க தோளுக்கிணையான் பல்லக்கில் எழுந்துருளினார். நாங்குநேரி 31வது பட்டம் ஸ்ரீ மதுரகவி வானமாமலை ராமானுஜ ஜிஎஸ் சுவாமிகள் கோவிலுக்குள் எழுந்துருளியதும் சுவாமிகளுக்கு ஆரத்தி காண்பிக்கப்பட்டு ஜிஎஸ் சுவாமிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மங்கள இசை முழங்க பக்தர்கள் உடன் வர பெருமாள் தாயார்கள் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்தார். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நிகழ்வினை கண்டு களித்தனர். அதனைத் தொடர்ந்து நள்ளிரவில் கருட சேவை நடைபெற்றது. தொடர்ந்து இன்றும் நாளையும் 2 தினங்கள் தெப்பத் திருவிழா நடைபெறுகின்றது.
வரலாற்றில் சிறப்பு வாய்ந்த நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த கோவிலாகும். இங்கு சுவாமி அம்பாளுக்கென தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன. சிறப்புகள் வாய்ந்த அருள்மிகு காந்திமதி உடனுரை நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தை அமாவாசையை முன்னிட்டு புகழ்பெற்ற பத்ரதீப திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டு பத்ரதீப திருவிழா கடந்த 3 தினங்களாக நடைபெற்று வருகின்றது. பத்ரதீபத்துக்கு முன்றைய தினம் தங்க தீபம் ஏற்றப்படுவது சிறப்பு வாய்ந்ததாகும். அதன்படி நேற்று முன்தினம் இரவு சுவாமி கோவில் மணிமண்டபத்தில் தங்க விளக்கு தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து தை அமாவாசையான நேற்று மாலை திருக்கோவில் சாயாரட்சி பூஜை முடிந்ததும் மணிமண்டபத்தில் ஏற்றப்பட்ட தங்க விளக்கிற்கு அர்ச்சனை ஆரத்தி நடைபெற்றது. பின்னர் சிவாச்சாரியார்கள் தங்க விளக்கினை ஊர்வலமாக நெல்லையப்பர் மூலஸ்தானத்திற்கு எடுத்து சென்றனர். அங்கு பூஜைகள் நடத்தப்பட்டு அதிலிருந்து தீபம் திருவிளக்கின் மூலமாக கொண்டு வரப்பட்டு சுவாமி கோவில் தங்க கொடிமரம் முன்பு அமைந்துள்ள விளக்கில் பத்ர தீபம் ஏற்றப்பட்டது. பின்னர் சுவாமி கோவில், ஸ்ரீ காந்திமதி அம்பாள் கோவில், ஸ்ரீ ஆறுமுக நாயனார் திருக்கோவில்களில் அமைந்துள்ள உள் சன்னதி மற்றும் வெளிப்பிரகாரங்கள் என திருக்கோவில் வளாகம் முழுவதும் பக்தர்கள் அகல் விளக்குகளை வரிசையாகவும் பல வடிவங்களிலும் ஏற்றி வைத்தனர். இதனால் திருக்கோவில் வளாகமே தீப ஒளியில் ஜொலித்தது. மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் இத்திருவிழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பத்ர தீபத்தை ஆட்சியர் ஏற்றினார். தொடர்ந்து இரவில் சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள் ரிஷப வாகனத்திலும், சுவாமி சண்முகர் தங்க சப்பரத்திலும், 63 நாயன்மார்கள் மரக்கிடயத்திலும் வீதி உலா நடைபெற்றது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். லேசர் முனை கல்யாணம் முடிஞ்சுக்கிறா வணக்கங்க வரோம்
தள்ளி நின்று அப்படியே ஊற்றிட்டு வாங்கம்மா. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அகர்ஹாரத்தில் உள்ள கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் தை மாத திருவோண நட்சத்திரத்தினை முன்னிட்டு மூலவருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், சொர்ண அபிஷேகமும் பின்னர் தங்க கவசம் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. மாலை உற்சவ பெருமாள் கருட சிவை அலங்காரத்திலும் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தார். அப்போது துளசியால் அர்ச்சனை செய்த பின் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. பின்னர் சத்யநாராயண பூஜை விழா கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. அப்போது சத்யநாராயண பூஜை உருவான கதைகள் கூறப்பட்டன. பின் சத்யநாராயண திருவுருவ படத்திற்கு மற்றும் உற்சவர் பெருமாளுக்கு சிறப்பு அர்ச்சனை, தீபதூப உபசரிப்புகள், சோடச உபசாரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சத்யநாராயண பெருமாளை வணங்கி சென்றனர். சிவகங்கை மாவட்டம் சொக்கநாதபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ உக்ர பிரத்யங்கரா தேவி திருக்கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு நிகும்பலா யாகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அம்மன் சன்னதி முன்பு பிரம்மாண்ட யாக குண்டம் அமைத்து புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்களை வைத்து கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் துவங்கியது. தொடர்ந்து அம்மனின் மூல மந்திரங்கள் கூறி பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றது. பின்னர் யாக குண்டத்தில் 108 மூலிகை பொருட்கள், பழங்கள், இனிப்பு வகைகள், பட்டு வஸ்திரங்கள், பூமாலைகள் சமர்ப்பித்து பூர்ணாகதி அளிக்கப்பட்டன. தொடர்ந்து கலசங்களுக்கு உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து மகா கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து மூலவர் உக்ர பிரத்யங்கரா தேவிக்கு வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரத்யங்கரா தேவி அம்மனை வழிபட்டனர். தஞ்சாவூர் மேல வீதியில் உள்ள மூலை அனுமார் கோவிலில் சனீஸ்வரன் உட்பட நவகிரகங்கள் வாசம் செய்வதாக ஐதீகம். இத்தலத்தில் பக்தர்கள் தொடர்ந்து 18 அமாவாசைகள் 18 தீபமேற்றி 18 முறை வலம் வந்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இங்கு அமாவாசை என்று வழிபடும் பக்தர்களுக்கு சூட்சும ரூபத்தில் ஒருவித ஆதர்ஷண அலைகள் கிடைக்கிறது என்பது பக்தர்களின் நம்பிக்கை.
இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இக்கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அனுமாருக்கு காலை முதல் பல்வேறு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் நடைபெற்றது. அடுத்து நேற்று மாலை வாழைப்பழங்களால் ஆன சிறப்பு அலங்காரமும், மூலவருக்கு 1008 எலுமிச்சை பழங்களால் ஆன மாலை சார்த்தி சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. அமாவாசை அன்று அனுமாரை வழிபடுவதால் தடைகள் நீங்கும், மனமைதி கிடைக்கும், தைரியம் அதிகரிக்கும், சனி தோஷங்கள் விலகும் என்பதால் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.